எல்லாருமே பார்த்திங்கன்னா முடுகாஸ் இன பழங்குடி மக்கள் தான். ஸோ இந்த முடுகாஸ் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஊட்டி அந்த ஹில்ஸ் ரேஞ்சிலேருந்து அந்த முள்ளி கெத்தை இந்த வழியில் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து வந்து இந்த மலைத்தொடர் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் குலத்தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கிழங்கு எடுக்கிறது, விலங்குகளை வேட்டையாடுறது இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்தாலுமே கூட இதுக்கு மேலே எங்கேயோ போகுது. முடிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே முடுகாஸ் இன மக்களுடைய வீடு தாங்க. இதுக்கு கீழே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கிராமம் எல்லாமே இதே முடிஞ்சிச்சு. இது ஏதோ கம்யூனிட்டி ஹால்னு நினைக்கிறேன். இந்த வீடு அப்படி அப்படியே விட்டுட்டாங்களே, ஏன் கட்டலன்னு தெரியல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாலை அப்பனூர் அப்படின்றாங்க, அது மேலே அப்பனூர் அப்படின்றாங்க. அதை தாண்டி அந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு கிராமம் வந்து கீழே டீலாவில் இருக்காமா. இந்த கிராமத்தையெல்லாம் நம்ம போய் இதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம். தண்ணி எங்கேருந்து வருதுங்கம்மா? அங்கேருந்து அப்படியே மலையிலேருந்து அப்படியே வர தண்ணியை பிடிச்சிக்கிறீங்க. சரி சரி. நீங்கள் இந்த கிருஷியில் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஆனை சல்லியம் இங்கே இப்போவும் ஆனை இருக்கா? இருக்கு. இந்த சீசனுக்குலாம் வர்றதில்ல, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இந்த மலைத்தொடரில் அப்படியே எல்லா இடத்துலையும் யானை எப்போ வேணாலும் வருமாமாங்க. இப்போ நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வருங்களா? ஒவ்வொரு நாள் ராத்திரி வந்துடும், பகல் நேரத்தில் வர்றதில்ல. சரி சரி சரி. சரிம்மா, சரி பாருங்க. சரிங்க. இந்த வழியில் இந்த ரோட்டில் அப்படியே மேலே ஏறி போனோம்னா மேலே அப்பனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அதில் வந்து 2 கிராமம் இருக்காமாங்க. கீழே அப்பனூர், மேலே அப்பனூர் அப்படின்ற 2 வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜை பார்த்துட்டு கீழே வந்துட்டு இன்னொரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த மலை மேலே ஏறிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா தான் ஒரு 3 கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மலையாளத்தில் என்னவோ போட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வர்றது தாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே மக்கள் வந்து ஓவராக அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மேலே அப்பனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா முடுகாஸ் இன மக்கள் இருக்கிற கிராமம் தான். கவர்மெண்ட் இப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கீழே அப்பனூர் அப்படின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் வீடு கட்டலை. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முடுகாஸ் இன பழங்குடி மக்கள் தான். ஸோ இந்த முடுகாஸ் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஊட்டி அந்த ஹில்ஸ் ரேஞ்சிலேருந்து அந்த முள்ளி கெத்தை இந்த வழியில் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து வந்து இந்த மலைத்தொடர் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் குலத்தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கிழங்கு எடுக்கிறது, விலங்குகளை வேட்டையாடுறது இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்தாலுமே கூட இப்போ வந்து யாருமே இங்கே வந்து வேட்டையாடுறதில்ல. ஓ, இதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அதுவுமே கவர்மெண்ட் ஓரளவுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ரோடு இவ்வளோ தூரம் போட்டதே பெரிய விஷயங்க. இவ்வளோ மலைத்தொடர்களில் இப்படி வந்து ரோடு போட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம்.
இதிலேருந்து மறுபடியும் கீழே போகுது. இதுவுமே கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான். இது வந்து காட்டுக்குள்ளே அவங்கவுங்க இடத்துல 1-2 வீடுன்னு அப்படியே அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழே போனால் ஊர் மாதிரியே இருக்காமங்க. இது இப்போ தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலராக பார்த்தாலே தெரியுது. ரீசெண்டாக தான் மக்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. எங்கேயோ போகுது. இதுக்குள்ளேயும் சில வீடுகள் இருக்குது. ஊருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரோட்டை தான் போட்டாங்க. இந்த கொஞ்சம் தூரத்துக்கு ரோட்டை போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு மேலே எங்கேயோ போகுது. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே முடுகாசின மக்களுடைய வீடு தாங்க. இதுக்கு கீழே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கிராமம் எல்லாமே இதே முடிஞ்சிச்சு. இது ஏதோ கம்யூனிட்டி ஹால்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து அப்படியே பேசிட்டு வரலாமா? இங்கே இவங்களுக்கு இன்னும் வீடு ஆகலைன்னு நினைக்கிறேங்க. அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அந்த வியூ பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா தாலே அப்பனூர் அப்படின்றாங்க. அது மேலே அப்பனூர் அப்படின்றாங்க. அதை தாண்டி அந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு கிராமம் வந்து கீழே டீலாவில் இருக்காமா. ஸோ அந்த கிராமத்தையெல்லாம் நம்ம போய் இதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம். இதுக்கு மேலே வீடு இல்லை. இதுதான் கடைசி. இதுதான் கீழே அப்பனூருங்களா? இப்போ உங்களுக்கு வீடு கட்டலைங்களா? மற்ற எல்லா இடத்துலையும் வீடு கட்டியிருக்கு. இல்லை, இது உங்களுக்கு வீடு கட்டியிருக்கா? கட்டிகிட்டு இருக்காங்களா? இந்த வீடுங்களா? சரி சரி சரிங்கம்மா. இந்த பக்கம் வீடு கட்டவே இல்லைங்க. அது யார் இது? ஓ அப்படிங்களா? சரிங்க சரி. இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கீங்க? ஓ சரிங்கம்மா. அது எப்போ முடிப்பாங்க? பில்லே கட்டல. கட்டவே இல்லைங்களா? பில்லு கட்டாலே இந்த பில்லு கட்டினா தேப்ப மாட்டோம். சேர்த்து இப்போ மேலே பூசுறது இதெல்லாம் இனிமேல் தான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன மொழி பேசுவீங்கம்மா? தமிழ் பேசுவீங்களா? தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ முடுகாசுக்குன்னு நீங்கள் தனியாக மொழி இருக்குங்களா உங்களுக்கு? முடுகர்கள் மட்டும் பயன்படுத்துறது? ஓ அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு மொழி பேசுகிறீங்க. சரி 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 சரிங்கம்மா சரிங்க. இங்கே எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவீங்க? எந்த வேலைக்கு? பஞ்சாயத்து வேலைக்கு போவார். இந்த 100 நாள் வேலைக்கு போவீங்க. வேறு வேறு இந்த பக்கமும் பண்டே இப்போ கைக்கோட்டு வேலைல்ல, அது கைக்கோட்டு வேலை எடுக்கிறாக்க முடியாது. சரி சரி பஞ்சாயத்து வேலை அதுக்கு மட்டும்தான் போகிறீங்க. சரிங்க. பசங்களாம் குழந்தைங்களாம் படிக்கிறாங்களா? ஸ்கூலுக்கெல்லாம் எங்கேங்கம்மா இருக்குது? அகலி போகணுங்களா? இங்கே தாவளம் கூட இல்லையா? அகலி தான் போகணுங்களா? அகலி பட்டிமலை. ஓ சரிங்க சரிங்க. தண்ணி எங்கேருந்து வருதுங்கம்மா? அங்கேப்பா அங்கேருந்து அப்படியே. ஓ மலையிலேருந்து அப்படியே வர தண்ணியை பிடிச்சிக்கிறீங்க. சரி 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 சரி. அதே ஸ்கூல் பையா வாழ்தான் அவருக்கு வேலாக்கி கொண்டு இனி 10 நேரம் லீவ் எல்லாம் தீர்ந்ததா ஞாயிறாச்சு சனியாச்சு எல்லாம் கொண்டு போடும். சரி சரி சரிங்க. நீங்கள் இந்த கிருஷியில் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? கிருஷியில் பண்ணல. கிருஷியில் பண்ணுறாட்டு ஆனை சொல்ல முடியாது. ஆனை சொல்லியும் இங்கே இப்பவும் ஆனை இருக்கா? இப்பவும் இருக்குது. இருக்கு. இந்த சீசனுக்குலாம் வர்றதில்ல, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இந்த மலைத்தொடரில் அப்படியே எல்லா இடத்துலையும் யானை எப்போ வேணாலும் வருமாமாங்க. இப்போ வேணாலும் இப்போ நேரம் இருக்குது. இப்போ நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வருங்களா? ஊருக்குள்ளே ராத்திரிக்கெல்லாம் ஒரு கடைக்கு வரும். ஒவ்வொரு நாள் ராத்திரி வந்துடும், பகல் நேரத்தில் வர்றதில்ல. சரி 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 சரிங்கம்மா. சரி பாருங்க. சரிங்க. நீங்கள் பல தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க. இதே காடு தான், இதே இடத்துல தான் இருக்கீங்க. சரி சரிங்க. நீங்கள் இந்த ஆடு மாடு இதெல்லாம் மேய்ப்பீங்களா? ஆடு மாடு எல்லாம் மேய்க்குவேர். ஓ இருக்கிறவங்க மேய்ப்பாங்க அப்படின்றீங்க. சரி சரி சரிங்கம்மா. சரி சரிங்கம்மா. வரேங்க. நன்றிங்கம்மா.
மற்ற குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் இன்னும் இந்த வீடு தான் கட்டிகிட்டு இருக்காங்களாமா. ரொம்ப நாளாகவே அப்படியே இருக்குது, எந்த ஒரு இதுவுமே பண்ணல. காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மேலே பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட்டு வீட்டை போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். அண்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கைவிட்டாங்களாட்டிருக்குது, ஏன்னு தெரியல. இங்கே இருக்கிற மக்கள் வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க, அப்புறம் ஃபுல்லாக மலையாளம் தான் பேசுகிறாங்க. அப்புறம் முடுகர்கள் அப்படின்ற அந்த மலைவாழ் மக்களுக்குன்னே தனியாக ஒரு மொழி இருக்காமா, அந்த மொழியும் பேசுகிறாங்க. அதனால் அவங்க மூணையுமே மிக்ஸ் பண்ணி பேசுகிறதுனால நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்றது புரியல. இப்போ ஒன்றுமே பண்ணலையாட்டிருக்குங்க, சும்மா அப்படியே கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. மண் மட்டும் கீழே போட்டிருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப பெருசாக தான் கட்டுறாங்க. ஒருவேளை இவங்களும் காசு போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் எதுவுமே பூசவே இல்லை, அதனால் இவங்க இதுக்கு இன்னும் குடி வரல அப்படின்றாங்க. நல்லா பெருசாக தான் கட்டுறாங்க, எல்லாம் ஹாலா பிளாக் வச்சு செல்ஃபெல்லாம் வச்சு நல்லா தான் கட்டுறாங்க. ஆனால் அதை பார்த்தாலே தெரியுதுங்க, ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கிச்சனுக்காக விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வீடு. மேலெல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களாம் குடியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இன்னும் வீடு ஆகலைன்றாங்க. ஒரு சில கிராமங்கள் இதுக்கு கீழே இருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்க பழைய வீட்டில் அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வீடுமே இனியும் கட்டலை, அப்படியே தான் இருக்காங்க. குடிசுக்குள்ளே அப்படியெல்லாம் தான் இருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் ஒரு சில கிராமங்கள் ஒரு சில வீடுகள் அப்படியே தாங்க இருக்குது. இது வந்து இவங்களுடைய விவசாய இடங்க. இதெல்லாம் இப்போ வந்து வாழை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் துவரை, சாமை, இந்த மாதிரி இருக்கிற பயிர்களும் வந்து பயிரிட்டுருக்காங்க. இங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு இவங்களே கட்டிக்கிட்டதா, கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததுங்களா? கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்ததுங்களா? அப்போ மேலே ஓடு இதெல்லாம் போட்டிருக்கு, இதில் எப்படி கட்டியிருக்காங்க? ஓ, முன்னாடி கட்டி கொடுத்தது. சரி சரி சரிங்கண்ணா. நான் இங்கே இருக்கிற எல்லாருமே முடுகர்கள் தான், முடுகாசு தான், வேறு யாருமே இல்லைங்கண்ணா. இப்போ இருளர்கள் அவங்களாம் யாருமே இல்லை, எல்லாமே முடுகாசு மட்டும்தான் இருக்கீங்க. வாழை போட்டிருக்கீங்க, யானை சல்லியம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி? இப்போ வராது, அதனால் தைரியமாக போட்டிருக்கீங்க. இப்போது இதில் வாழைப்பழம்லாம் வரும்போது வராதா, ஒன்றும் பண்ணாதா? அது எர்த்துண்டாங்க. ஓ, எர்த்து வச்சுருக்கீங்க. சரி சரி. வாழை இல்லாமல் வேறு என்னெல்லாம் கிருஷி பண்ணுறீங்க? துமரை, ராகி, சாமை, எல்லா பயிரும் இடுவீங்க. மற்ற வேறு எதுவும் பண்ண முடியாது, அந்த பயிர் ஐட்டம்லாம் போடலாம். வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? குருமன். ஓ சரி சரிங்கண்ணா. நம்ம வீடுங்களா? இந்த பக்கம் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த பக்கம் அது அந்த பக்கம் சும்மா அது இது மட்டும் பிளாஸ்டிக் மட்டும் போட்டிருக்கீங்க. சரி சரிங்கண்ணா. பார்க்கலாங்களாண்ணா? வட்டி கடிக்காதுல்ல? கடிக்காது. நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க? ஆதிவாசி மொழி தான். கடிக்காது, நீங்கள் குலைக்க ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, ஆதிவாசி மொழின்னா இப்போ முடுகர்களுக்குன்னு தனியாக மொழி இருக்குது. அது இல்லாமல் தமிழும் உங்களுக்கு பேசுவீங்க? தமிழும் பேசலாம், மலையாளம் பேசலாம். மலையாளமும் பேசுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு ஒரு மொழி வச்சுருக்கீங்க. ஓ, அதுக்கு பேரெல்லாம் எதுவும் இல்லை? இல்லை இல்லை. முடுகாசு அவங்க பேசுகிறது நார்மலாக பேசிக்குவீங்க, அதனுடைய பேரெல்லாம் ஒன்றும் இல்லை? இல்லை இல்லை. சரி சரி சரி. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ இங்கே தாங்க மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்களாம்மா. ஸோ இதுதான் அண்ணாவோடைய வீடு அப்படின்னாங்க. சும்மா சோளக்கருதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் கவர்மெண்ட் வந்து முன்னாடி கட்டி கொடுத்த வீடாமாங்க. அதில் தான் இப்போ வந்து அண்ணா இருக்காராம். அதாவது அண்ணாவுடைய குடும்பம் எல்லாருமே இருக்காங்க. ஒரு சிலருக்கு இப்போ தான் புதுசாக அந்த பக்கமெல்லாம் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இது பழைய வீடு அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்காங்க. சும்மா அவங்க வீட்டை சுற்றி சின்ன சின்ன விவசாயமெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சொரக்காய் செடி, அப்புறம் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அவங்களே வீட்டை சுற்றியே சின்ன சின்னதாக வச்சுக்கிறாங்க. இது வந்து மாடு இதெல்லாம் கட்டுறதுக்காக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த சோளக்கதிரெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சுற்றி இருக்கும்போது பெருசாக யானை தொல்லை இல்லாத போது அப்படியே போட்டுக்குவாங்களாட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இதில் கருதெல்லாம் வந்திருக்கு, கதிரெல்லாம் வந்திருக்கு. இப்படி தான் ஒரு சிலதை அப்படியே வச்சுக்கிறாங்க. அப்புறம் பீன்ஸும் வச்சுருப்பாங்களாட்டிருக்குங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோதான்.
இது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பாருங்க. போகலாம். இது சப்போட்டாலாம் இருக்குதுங்க. சரி, நான் வரேங்கண்ணா. மலைத்தொடர்களுக்கு அப்படியே கீழே தாங்க இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. காடுகளுக்குள்ளே வாழும்போது சாப்பாட்டில் இருந்து இந்த வனவிலங்குகள் இந்த மாதிரி தொல்லையில் இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கிருஷ்ணா கொஞ்சம் விவசாயம்லாம் பண்ணி வெளியிலலாம் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் முடுகாஸ் அப்படின்ற மலைவாழின மக்கள் பாலக்காடு இந்த சைடில் இருக்கிற மலைத்தொடர்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. வரேம்மா. இதுக்குள்ளேயும் வீடுகள் இருக்குங்க. கவர்மெண்ட் வீடு கட்டளையாட்டிருக்குது. அப்படியே கொஞ்சம் பழைய வீட்டிலே தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இடையில கொஞ்சம் ஆட்டுக்கொட்டகை இதெல்லாம் போட்டிருப்பாங்களாட்டுருக்கு. வீடு மட்டும் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சில வீடுகள் இருக்குது. எல்லாம் சும்மா ஆடு கட்டுறது. நல்லா தான் இருக்குங்க இந்த கிராமம். பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது இந்த கிராமம். அதெல்லாம் பழைய கட்டடங்கள். அதுக்கப்புறம் கட்டப்பட்டது இது. அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் கட்டலைன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் மட்டும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பழைய வீடு. இங்கேயும் பாருங்கள். இதுதான் முடுகர்கள் வாழ்கிற ஒரு மலை கிராமம். இவங்களை காட்டுவாசிகள்னு சொல்லலாம், மலைவாழ் மக்கள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய இருப்பிடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். இதுக்குள்ளே ஒரு சில வீடெல்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் ஒரு சில வீடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி போகிறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஏறும்போது கஷ்டம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அங்கே லாஸ்ட்டில் ஒரு கிராமம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அதனால் சரி அங்கே போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கோம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். போயிட்டு பத்திரமா வந்துட்டா. ரொம்ப அப்படியே இறக்கத்தில் இறங்குதுங்க. எங்கேயும் கல் மேலே மட்டும் விடக்கூடாது. இதில் கல்லெல்லாம் இருந்ததுனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டப்புன்னு அங்கே லாஸ்ட்டில் ஒரு வீடு மாதிரி தெரியுதுங்க. அது வீடாக என்னன்னு தெரியல. ஒருவேளை இங்கே போனோம்னா இங்கேருந்து மறுபடியும் நடந்து அந்த ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கீழே அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்குது. இதில் போகலாமா வேண்டாமா? ரோடு எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. போகலாம், பக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பயமும் இருக்குது. பார்த்தீங்களா? பொறுமை. இந்த கஷ்டம்தான். ஒரு சைடாக இழுக்குது வண்டி. இதில் வந்து மறுபடியும் மேலே ஏறும்போது என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. நேரம் ஒரு சைடாக இழுத்துட்டே போயிருப்பாங்க. நம்ம எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஈஸியாக இறக்கி ஏற்றிடலாம். பல்சருன்றதுனால ஒரு பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கீழே தள்ளி விட்ருக்கான் பையன். அப்பா, வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறக்கக்கூடாது. இருந்தாலும் இறக்க வேண்டான்னு தான் நினச்சேன். ஐயோ, ரொம்ப இறக்கமாக இருக்குங்க இது. இங்கே தான் வந்து திருப்பி ஆகணும்.
நல்ல வேலை அண்ணா கொஞ்சம் சமமாக வச்சுருக்காரு. ஆமாம், சரி சரி, நீ கடிச்சிடாது தயவு செஞ்சு. கிராமம்லாம் பார்க்க வந்தாங்கண்ணா, அதனால் சரி இதுக்கு கீழே வீடெல்லாம் இருக்குன்னாங்க, அதான் சரி அப்படியே வந்தேங்க. இது நம்ம வீடுங்களா? நம்ம வீடு. ஆஹா, இது குட்டி போட்டிருக்கு, கடிச்சாலும் கடிச்சிடும். ம், சரி சரி. உங்களுக்கு கவர்மெண்ட் வீடெல்லாம் கட்டி கொடுக்கலையாங்கண்ணா? கொடுக்கல. ஏன், நீங்கள் இதே ஊர் தானே? சரிடா சரிடா, இன்னும் பாதி பேர் கிடைக்காம தான் இருக்கு. ஓ, இதெல்லாம் நீங்கள் இப்போ புதுசாக அடிச்சிருப்பீங்க போல். இது புதுசாக பண்ணி. ஓ, பழைய வீடு அது மட்டும்தான்? இல்லை, அது நாங்கள் அங்கே இருந்தது. சரி சரிங்கண்ணா. அங்கே ஒரு 8 வருஷம் இருந்து போட்டு அங்கே ஆனை தொந்தரவுக்கு. எங்கே? இதுலேருந்து 1/2 கிலோமீட்டர் கீழே. என்ன ஊருங்கண்ணா அது? அதான் பண்ணூர்த்தேன். அதுவும் அப்பனூர் தாங்களா? ஓ, யானைக்கு இப்போ இது பண்ணி எல்லாருமே இப்போ மேலே வந்துட்டீங்க. இங்கே வந்து இப்போ இங்கே வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. ஓ சரி சரிங்க. இப்போ கீழே வீடெல்லாம் இருக்குங்களா? இல்லை, இதே மாதிரி சொல்லிட்டேன். அதாங்கண்ணா, இதே மாதிரி நீங்கள் முன்னாடி இருந்தீங்களா, அங்கே வீடெல்லாம் இருக்கா? இல்லை எல்லாரும் வந்துட்டீங்க. அப்படி இப்படி பொழிச்சு அப்படி இப்படி இது பண்ணிருச்சு. ஓ, அதனால எல்லாரும் மேலே வந்துட்டீங்க. யாருமே இல்லை இப்போ கீழே? யாரும் இல்லை. ஓ சரி சரிங்கண்ணா. நீங்களும் எல்லாமே முடுகாசு தான்? முடுகாசு தான். சரி சரி சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் மட்டும் தாங்களா வீட்டில்? இல்லை, வீட்டுக்காரச்சியில் இருக்குது, ஆடு ஓட்டிட்டு போயிருக்குது. சரி சரி சரி. ஆ, ஓ, நீங்கள் இங்கே ஆடு இந்த கோழி இந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணிக்குவீங்க? இப்போ இந்த ராய் சாம அப்படி இப்படி எல்லாம் போட்டு எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி. சரிங்கண்ணா. ஒரு லைன் போட்டு அப்படி இந்த வேலையெல்லாம் கட்டி அப்படி இப்படி தான் பண்ணுறது. அப்படி தான் அது. அப்படி அதை மிஞ்சியும் சாப்பிட்றோம், மிச்ச மீதியை தான் நம்ம எடுத்துக்கணும். மீதி இருந்தால் கிடக்கும். சரி சரி சரிங்கண்ணா. எல்லாமே வரதும் இல்லை. நீங்களாச்சும் இந்த மாதிரி கட்டிருக்கீங்க, வெறும் பிளாஸ்டிக் தான் வச்சு கட்டியிருக்காங்க? அது அல்ல, அப்படி இல்லாத மாடு சாலை இருந்தாலும் இருக்கலாம். ஓ, அதில் வீடு நிறைய இருக்கு. வீடு இதே மாதிரி தான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வார்ப்பெல்லாம் இந்த ஓடு வீடு இருக்கு, அதாவது அந்த மாதிரி ஓடு வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க. சரி 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 சரிங்கண்ணா. அங்கே அதில் இருக்கும். இதுவும் வீடுங்களா? இதுவும் வீடா? சரி சரி சரி. நீங்கள் இந்த பூசணி இதெல்லாம் போட்டுக்குவீங்க? இது என்னதுங்கண்ணா இது? அது பாண்டியா? பாண்டின்னு வருங்க. தெனை கம்பா இதே மாதிரி நாங்கள் சொல்கிறது பாண்டி. இதை வந்து பாண்டின்னு சொல்லுவீங்க? பாண்டின்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுவும் தெனை செடி மாதிரியே தாங்கண்ணா இருக்குது? தெனை செடியாக தான் இருக்குது. ஆனால் இது கதிர் கொஞ்சம் சிறுசு, தெனை கொஞ்சம் பெருசு கதிர். ஓ அப்படிங்களா? தெனையை விட இது சின்னதாக இருக்குது, இதுக்கு பேர் வந்து பாண்டின்னு சொல்லு. பெருசு தெனை, மற்ற விதமும் கொஞ்சம் பெருசு. இது தெனை. சரி 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 சரிங்கண்ணா. ஓ, அதனால் இதுக்கு பேர் வந்து பாண்டி. வெளியிலையும் பாண்டின்னு தான் விற்கிறாங்களா? பாண்டி விதைன்னு தான் விற்கிறாங்க. அப்படி சொல்கிறது. ஓ, இது தெனை மாதிரி நம்ம சாப்பிடலாம். இது நல்ல தெனை விட நல்லா ருசி உள்ள சாணம். ருசி விட. ஓ சரி சரி சரிங்கண்ணா. இந்த சாமை அப்படி உள்ள இது. நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இது. ஓ, பாண்டி அப்படின்னு. இப்போது கேரளத்தில் எல்லாம் பாண்டி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தமிழ்நாட்டு ஆளுகளை வந்து பாண்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது பேர் அப்படி. ஓ, நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள எந்த மாதிரி வேலைக்கெல்லாங்கண்ணா போவாங்க? நாங்கள் இங்கேண்ணா சரிக்கு இந்த கூலி வேலை வழியில் இந்த 100 வேலை இருக்குதுல்ல. 100 நாள் வேலை சர்க்கார் இது. ஓ, அதுதான் எல்லாருமே போகிறீங்க? எல்லாரும் அதில் போயிட்டு அப்படி இப்படி. மிச்சம் இருக்கிறது நீங்கள் கிருஷி பண்ணிவிட்டு அப்படியே வீட்டோட இருந்துக்கிறீங்க? போட்டுட்டு அப்படி இப்படி இது விவசாயம் பண்ணுறது. ஓ சரி சரிங்க. வழியில் ஏதாச்சும் ஒரு நாள் வேலை கிடைச்சாலும் அப்படி போடுவீங்க? அப்படி இப்போ யாரும் அப்படி வேலைக்கும் கூப்பிட்றதில்ல. அப்படின்னா கூலி சம்பளம் தாச்சினால. ஓ சரி சரி சரி. கூப்பிட மாட்டாங்க. பின்ன இப்படித்தான் 100 வேலைமா இந்த சொந்தமாக கொஞ்சம் வெள்ளாமை போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது வெள்ளாமை போட்டு எடுத்துக்கிறீங்க. இப்போ அரிசி உங்களுக்கு ரேஷன் கிடைக்குதா? அது ரேஷன் கடை எங்கேங்கண்ணா இருக்குது? அது பாடவேல் பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஆமாம், இங்கே 3.5 கிலோமீட்டர் போகணும். 3.5 கிலோமீட்டர் போகணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலு இதெல்லாம் அதெல்லாம் இங்கேருந்து வெளியில் தான் போகணும். பக்கத்தில் எங்கேயும் இல்லை? எங்கேயும் இல்லை. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட இல்லையா? இல்லை. இதில் இப்போ கூக்கம்பாளையம் எல்லாமே கீழே தான், வெளியில் தான் போகணும். இங்கே பக்கத்தில் இந்த மல்லேஸ்வரம் முடி அப்படின்றது மேலே தெரியுது, அதுதானங்கண்ணா? பெருசு. சிவராத்திரிக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓகே ஓகே. அங்கிட்ட போய் விளக்கத்துறது. மற்றவங்க வெளியாட்களில் யாரையும் விட மாட்டாங்க. நீங்கள் இப்போ இதில் இருக்க குளத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். சரி சரி. அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? விளக்கு மட்டும் கற்று வைப்பீங்களா இல்லை பூச்சை அது இது பண்ணுவாங்க? பூச்சை பண்ணி போட்டு அப்படி கற்றுட்டு அப்படி வர வேண்டியது எல்லாத்துக்குமே. சரி சரி சரி. அப்படி வர்றது இல்லை. நீங்கள் விளைய வைக்கிறது ஏதாவது மேலே கொண்டு போய் சாமிக்கெல்லாம் படைப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
இல்லை சும்மா போயிட்டு சாமிக்கு மட்டும் கும்பிட்டு வந்துடுவீங்களா? இல்லை பூச்சை அதாவது ஒடிய வர பூச்சை இருக்கு. ம். அதோட பூச்சை எல்லாம் பண்ணிட்டு அப்படி இப்படி எல்லாம் ஓ, மொத்தம் 7 பூஜை பண்ணுவீங்களா? காலையில் 4 மணி வரை இருக்கும். காலையில் 4 மணி வரைக்கும். அப்போ கோழி கூப்பிடும். ஓ ஓ ஓ. அது வரை பூச்சை இருக்கும், அதெல்லாம் முடிச்சு போட்டு. ம். அப்போ எப்படின்னா இந்த வருஷத்தில் வெள்ளாமல் வளர்கிற மாதிரி நோய் நொடி எதுவும் இல்லாத மாதிரி அப்படியெல்லாம் இது பண்ணிட்டு அப்படி வரத்தாது. ஓ, அதான் புரியுது. இப்போ அதுக்குன்னு ஏதாவது பாட்டெல்லாம் பாடுவாங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா போய் பூசாரி போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு போயிட்டு இந்த நெய்த்திரி இப்பெல்லாம் கட்டி கொடுத்து அப்படி கொண்டு போயிட்டு நெய் அது இதெல்லாம் அங்கே இங்கேருந்து சுமந்துட்டு கொண்டு போகிறது. சரிங்க. அவர் வண்டையில். அப்படி இப்போ இந்த காட்டு வழியாக தான் மேலே ஏறி போவாங்களா? அந்த தடத்தில் அப்படி அந்த பக்கமாங்களா? ஓ, அந்த சரிவாக இருக்கிறதுல அப்படியே ஏறி மேலே போவாங்க. அங்கே அது அந்த இடத்துல தெரியாது. அங்கே போன மட்டும் தான் தெரியும். ஓ, அங்கே போனால் தான் தெரியும். சரிங்க. மல்லேஸ்வரமுடி. அது உங்களுடைய சாமி தான் மல்லேஸ்வரமுடி. முருகாசுக்கு மட்டுமே உண்டான சாமி மல்லேஸ்வரமுடி. இந்த விறகுலாம் நீங்கள் காட்டுக்குள்ளேன்னா உள்ளே போயே இல்லை இங்கே சுற்றி இருக்கிற இடத்துல தான் எடுத்துங்க? உள்ளே போகணும், அந்த இதுக்குள்ளே போய் தான் எடுத்துகிட்டு வருவீங்க. பக்கத்தில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே இப்படி பக்கத்துலன்னா ஒரு நாள் கிடைக்கும், அடுத்த நாள் மறுபடியும் வேறு எங்கேயாவது போய் தான் ஆகணும். நீங்கள் ஆனால் மரத்தையெல்லாம் வெட்ட மாட்டீங்க, கீழே விழுந்ததை வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றது, காஞ்சது மட்டும். அதான். இப்போ இதுக்கு மேலேயும் கிருஷியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த ரோடுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது. அந்த மரமெல்லாம் தெரியிற வரைக்கும் பண்ணுவீங்க. சரிங்க. அதுக்கு மேலே இல்லை, கீழே வரும்போது எனக்கு லைட்டாக பயமாயிருச்சு. கல் தான் பிரச்சனை. இப்போ நார்மலாக எவ்வளோ இறக்கமாக இருந்தாலும் இறக்கிடலாம், கல் இது பண்ணுச்சுன்னா தான். சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. இதில் வந்து ஐஸு இதெல்லாம் விற்றுட்டு போப்பாங்கன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்பட்றா வராங்க, இறங்குறாங்க, மறுபடியும் ஏறுறாங்க அப்படின்ட்டு. அடாடா ஓடு. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இறங்கி ஏறிட்டு இருக்கிறோங்க. வந்துட்டேன்டா. அப்பா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா துவரை தான் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டதுனால யானை இந்த மாதிரி இதெல்லாம் தொல்லை இல்லாமல் இருக்குது. இந்த பக்கத்துலேயும் எல்லாமே வெள்ளாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் துவரைங்களா அது? துவரை. சரிங்கண்ணா. நீங்கள் இந்த கிராமம் தாங்களா? சரிங்க. ரெண்டு ஊர் தான். போயிட்டு அப்படி போகலாம். அந்த பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள போகணும். ரோடு இருக்குல்ல? ஆமாம். போகலாம். ஓ, அப்படி போனால் ஆனைக்கல்ல வந்து அப்படியே செம்மண்ணூர் கோயில் இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. அங்கே போயிடலாம். ஓ, அங்கே எத்தனை குடும்பம் இருப்பாங்கண்ணா? அங்கெல்லாம் நிறையா குடும்பம் இருக்குது, நிறையா பேர் இருக்காங்க. இது எல்லாமே அவங்க சொன்ன என்னது பாண்டின்னு சொன்னாங்கல்ல, அதுவாட்டு இருக்குதுங்க. ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொன்னார். அதுதான் இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் நார்மலாகவே வெளியே ரோடு சைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த காடு ஃபுல்லாகவே அதுதாங்க போட்டிருக்காங்க. அடுத்து அறுவடைக்கு இதுதான் தயாராகும்னு நினைக்கிறேன். வா. ஆனால் இது நம்ம நார்மலாக ஊருக்குள்ளே வந்து ரோடு சைடில் வளர்கிற புல் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதை தான் அவங்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இது கேட்டால் இது வந்து பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயமும் இருக்குது, பயிர் வகையும் மாறுது இல்லைங்க. மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. நானே என்னடா இது நம்ம பாட்டுக்கு போகிறோம் வரோம், வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வரும்போது ஆப்வியஸாக அடுத்தடுத்த ட்ரிப் போகும்போது சரி வேணாம் அப்படின்னு தோணும். இப்போ நார்மலாக பர்சனலாக நான் நிறையா ட்ரிப்பு போயிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் அது வீடியோவாக எடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு என்னடா யாருமே பார்க்க மாட்டுறாங்க, அப்புறம் எதுக்கு போய் இதை போடாட்டி அப்படின்ற மாதிரி நிறையா இது தோண ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் நம்ம நிறைய இடத்துல வெளியில் போவோங்க. வெளியில் போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் வந்து ஷோ பண்ணுறேன். வரேங்கண்ணா. அப்பனூர் பார்த்தாச்சு, அப்புறம் மக்களையெல்லாம் பார்த்து பேசியாச்சு. நான் இன்னொரு நாள் வரேங்கண்ணா, அங்கே போகிறதுக்கு வரேங்கண்ணா.
அங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து அங்கே போட்டிருக்காங்க. இது மலைத்தொடரில் கொஞ்சம் நிறைய வளரும் அப்படின்றதுனால அட்டப்பாடி சைடில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அட்டப்பாடி சைடில் நிறைய இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா இங்கே போய் வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே யாரும் வராதீங்க, ஏன்னா இங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இங்கே வர ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய குடும்பத்துக்கு தான், அதாவது இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுடைய கிராமத்துக்கு தான் போய் சேருது. ஏன் நீங்கள் விட்டீங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு இவங்கள தான் கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்களாம். பாருங்க, இதெல்லாமே ட்ராகன் ஃப்ரூட் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த மலையெல்லாம் அழகாக தெரியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.